Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ETL process பத்தி பார்க்கலாம். ETL அப்படிங்கிறது extract, transform and load. இந்த process நீங்க எங்க பார்த்திருப்பீங்கன்னா data warehousing architecture படிச்சிருக்கோம்ல, அதுல அந்த staging area அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த ஏரியால நம்ம ETL processங்கிறது பண்ணுவோம். இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, it's process in data warehousing and data integration that involves moving and preparation the data. இது எதுக்காண்டி preparation அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்ம டேட்டாஸ் வரது எல்லாமே நமக்கு raw formatல தான் இருக்கும். அதை prepare பண்ணி எடுத்து தான் நம்ம data warehouse-க்கு load பண்ண போறோம். அதான் சொல்றாங்க, it's involves the moving and preparing data from various sources. டேட்டா சோர்சஸ்ல இருந்து கிடைச்ச டேட்டாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு அனுப்ப போறோம். அந்த சென்ட்ரல் ரெபாசிட்டரி டேட்டா வேர்ஹவுஸா இருக்கலாம், லேக்கா இருக்கலாம். எந்த டெஸ்டினேஷனுக்கு அனுப்ப போறீங்களோ அதான் உங்க சென்ட்ரல் ரெபாசிட்டரி. எதுக்காண்டி நம்ம பண்ணுவோம்? டேட்டா அனலைஸ் பண்றதுக்கோ இல்ல ரிப்போர்ட்டிங் பண்றதுக்கோ டிசிஷன் மேக்கிங் பண்றதுக்கோ. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு தான் பண்ணுவோம். இது நம்ம டேட்டா வேர்ஹவுஸ் ஆர்கிடெக்சர்ல படிச்ச மாதிரியே தான் இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னாலே பிரிச்சு எடுக்கிறோம் அப்படிங்கறதான் மீனிங். அப்போ நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம்? டேட்டா சோர்சஸ்ல இருந்து எடுக்கிறோம். டேட்டா இஸ் ரிட்ரைவ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அந்த டேட்டா சோர்சஸ் எங்க வேணாலும் இருக்கலாம். எங்கெங்கெல்லாம் டேட்டாஸ் கிடைக்குதோ அந்த இடம் தான் டேட்டா சோர்சஸ். அது டேட்டா பேசஸ்லயா இருக்கலாம், ஏபிஐஸ்லயா இருக்கலாம், ஃபிளாட் ஃபைல்ஸ்லயா இருக்கலாம், எக்ஸ்டர்னல் சிஸ்டம்லயா இருக்கலாம், சோஷியல் மீடியால கிடைக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்க இருந்தெல்லாம் டேட்டாஸ் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு சோர்சஸ். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாஸ் எப்படி இருக்கும்? ரா ஃபார்மெட்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதை என்ன பண்ணல அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னிக் பண்ணாதனால அது நமக்கு ரா ஃபார்மெட்ல தான் இருக்கும். இப்போ நம்ம டேட்டாவை சோர்சஸ்ல இருந்து எடுத்தாச்சு. ரெண்டாவது என்ன பண்றோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றோம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா ஒரு ஃபார்மெட்ல இருந்து இன்னொன்று ஃபார்மெட்டுக்கு மாத்துறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்ம இப்போ நம்மளே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆளா கொஞ்சம் நம்மளை என்ஹான்ஸ் பண்ணி ஒரு ஃபார்மெட்ல இருந்து இன்னொன்று ஃபார்மெட் மாற்றுறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்றாங்க. The data is extracted data is processed to fit the desired format or structure. ஓகேவா? இப்போ இதுல எப்படிலாம் ஒரு ஃபார்மெட்ல இருந்து இன்னொரு ஃபார்மெட் நம்ம மாறணும்னா நமக்கு என்னென்னலாம் என்ஹான்ஸா பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ டேட்டாவை ஒரு ஃபார்மெட்ல இருந்து இன்னொரு ஃபார்மெட் மாத்தணும் அப்படின்னா டேட்டா கிளீனிங் பண்ணணும். டேட்டா கிளீனிங்ல ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், ஏதாவது திரும்ப வேல்யூஸ் இருந்ததுன்னா அது இது பண்றது, கரெக்டிங் எரர்ஸ், ஜெண்டர்ஸ் இருக்கிற காலம்ஸ்ல போயிட்டு வேற ஏதாவது டேட்டாஸ் என்டர் பண்றது மாதிரி எரர்ஸ் இருக்கிற டேட்டாஸை ரிமூவ் பண்றது. அப்புறம் டேட்டா என்ரிச்மெண்ட் டிரைவ் பண்ணி எடுக்கிறது. டிரைவ் டேட் ஆஃப் பர்த்ல இருந்து ஏஜை டிரைவ் பண்ணி இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ்ல இருந்து இன்னொரு டேட்டாஸை டிரைவ் பண்ணி எடுக்கிறது. அப்புறம் இந்த டேட்டாஸை பத்தி மெட்டா டேட்டா அபவுட் டேட்டாவை தான் நம்ம மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டாஸை பத்தி என்ன அப்படிங்கிற ஒரு டேட்டா அதை எடுக்கிறது மெட்டா டேட்டா. அப்புறம் அந்த ஃபார்மேட்டிங் பண்ணி வைக்கணும். அதோட டேட்டா டைப்ஸ் என்ன, அதோட நார்மலைசேஷன். ஸோ இந்த மாதிரியானதை ஃபுல்லாக நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணி வைக்கணும். அடுத்து அக்ரிகேஷன். அக்ரிகேஷன் ஆவரேஜ், சம், மீன், மீடியன், மோடு, இந்த மாதிரி அக்ரிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம அந்த டேட்டாஸை பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஃபார்மெட்ல இருந்து ஒரு ஃபார்மெட்டுக்கு மாறிடும். ஸோ இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியாச்சு. ஸோ ரா ஃபார்மெட்ல இருக்க டேட்டா வச்சு நம்மளால என்ன பண்ணிக்க முடியாது? ஒரு கிளியரான டிசிஷனை மேக் பண்ண முடியாது. பட் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் டேட்டாஸ்லாம் கிளீனாக இருக்கும். ஸோ தட் நம்ம ஈஸியாக அனலிசிஸோ டிசிஷன் மேக்கிங்கோ எதுனாலும் ஈஸியாக நமக்கு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லோடு. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி எங்கே சேர்க்க போகிறோம்? டேட்டா வேர்ஹவுஸில் தான் சேர்க்க போகிறோம். இந்த டிரான்ஸ்மிட்டட் டேட்டா லோடட் இன்டு த டார்கெட் சிஸ்டம் எங்கே போகணுமோ அங்கே போயிடுச்சு. சச்சஸ் டேட்டா வேர்ஹவுஸோ டேட்டா பேஸோ எங்கே போகணுமோ அங்கே போயாச்சு. நம்ம லோட் பண்ணுறோம் இல்லையா, இதை நம்ம ஃபுல்லாகவும் லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லோட் பண்ணதுல எனக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணியும் நம்ம அப்டேட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதோட பர்பஸ் பார்த்தோம் அப்படின்னா, இன்டகிரேட்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ் ஃபார் யூனிஃபைடு அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டா வேர்ஹவுஸ்க்கு இது கிளீன் பண்ணி அனுப்புறது மூலியமா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சொல்றாங்க.
அடுத்து வந்து நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ரா டேட்டாவா இருக்கு, அதை வச்சு க்ளீனே பண்ணாம இருக்கு, அதை வச்சு ஏதாவது டிசிஷன் மேக் பண்ணோம்னா அது அந்த லெவல்ல பெட்டரா இருக்காது. அந்த எரர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பண்ணோம்னாலே ஒரு பெட்டர் வியூ இருக்கும். ஸோ அதுதான் யூனிஃபைடு அனாலிசிஸ். இது வந்து நியூ டேட்டா ஃபார் பிஸ்னஸ் அனாலிசிஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவோட குவாலிட்டி நல்லா இருக்கும், அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக தான் நம்ம வந்து பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு சில ETL டூல்ஸ் இருக்குது. நீங்களாம் நம்ம போன வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம ஆட்டோமேட்டட் இதெல்லாம் பார்த்துருந்தோம்ல, க்ளவுட் பேஸ்டு, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ETL ப்ராசஸ்லாம் பண்ணிக்கும். இப்போ இதுக்குரிய டூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃபர்மேட்டிக்கா பவர் சென்டரு, டேலண்ட்டு, அப்பாச்சி நிஃபி, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் SQL, சர்வர் இன்டகிரேஷன் சர்வீசஸ், பென்டகோ டேட்டா இன்டகிரேஷன் PDA. ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாஸை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறதுக்காண்டி இந்த டூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு செக்ஷன் போடலாம். டூல்ஸை பற்றி கொஞ்சம் ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.